கேள்விக்களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு வாரத்தை கடந்து விட்டது. இப்போலாம் முன்னாடி 100 நாள் கடந்துச்சுனாக்க 100 நாள் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு திரைப்படம் எப்படி ஒரு வாரம் வெற்றிகரமாக ஒன்றா வெற்றின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாரம் வெற்றிகரமாக ஆட்சி அமைச்சாலே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இப்போ இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் விஜய் அவர்களை ஆதரித்து பேசியிருக்கீங்க. இந்த ஒரு வார கால ஆட்சி எப்படி இருக்குது? இல்லை, இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தின்றது பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறைய இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு வாரம் தாங்குமா, 10 நாள் தாங்குமா, ஒரு மாதம் தாங்குமா, 100 நாள் தாங்குமா அப்படின்ட்டு. விஜயநாத் முதல்ல ஆட்சி அமைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அப்போ பெரும்பான்மை இருந்துச்சு. தலைவர்கள் யார் வருவாங்க, தலைவர் யார் வருவாங்க, முதலமைச்சர் யார் வருவாங்கன்னு கேள்வி தான் இருந்துச்சு. இப்போ பெரும்பான்மை இல்லை, ஆதரவு கூடக்கூடிய கட்சிகள் இப்போ மீதான நம்பகத்தன்மை ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழலில் சரி, இங்கே ஒரு விஷயம் நம்மள மைண்டில் வச்சுக்கணும். நம்ம மக்கள் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது மெஜாரிட்டின்னு இந்த சென்ஸ் இருக்கிற கட்சிகளில் அதிகமான சீட்டுகள் தாவேக்கா கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சேஞ்ச் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதே கணிக்க தவறின மற்ற கட்சிகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது தாவேக்கா அதை ரொம்ப ஃபார் அஹெடாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இந்த ஆட்சியோட பேராமீட்டர்ஸ் நீங்கள் எப்படி நம்ம ஒரு 1 வீக்கில் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அது அப்படி நம்ம கணக்கு போட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ தான் உள்ளே செட்டில் இருக்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்ல போனால் நேற்று தான் இலாக்காக்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவரோட சேர்ந்து ஒரு 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருந்தாலும் இலாக்காக்களை நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியகள் இருக்குது. கிட்டத்தட்ட 43 டிபார்ட்மெண்ட் இருக்க தமிழ்நாட்டு இதில் ஒரு 2/3 கிட்ட தான் இது கொடுத்துருக்காங்க. இன்னும் இலாக்காக்கள் நிறைய பெண்டிங் இருக்குது. விஜயனா என்ன ஃபங்க்ஷன் பண்ணார் கடந்த 1 வீக்கில் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். லஞ்ச் எடுத்துக்கிட்டு இதுக்கு வராரு, கோட்டைக்கு வராரு அப்படின்ட்டு. அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை ஃபுல் ஃப்ளெட்ஜாக செய்யணும். அவர் நினச்சிருந்தா மக்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். அவர் யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? பட் அவர் என்ன சூஸ் பண்ணாருன்னா அந்தந்த துறை அதிகாரிகளை பார்க்கணும். ஆனால் அதையும் விமர்சனமாக வைக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கே நன்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனமாக வைக்கிறாங்க. இல்லை, அவர் நன்றி இந்த எலெக்ஷனே அதுதான் வித்தியாசமானது. நீங்கள் எல்லாருமே நான் என்ன ஒவ்வொரு தெருக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீடாக கதவு தட்டி ஓட்டு கேட்டால் தான் ஆச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டோம் நம்ம. அவர் நன்றி சொல்லவும் சொல்லிட்டார். நன்றி எப்போ சொன்னார்? ரிசல்ட் வந்த அன்றைக்கும் சொன்னார், பதவியேற்ற அன்றைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அவர் நேரில் எப்போ மக்களை போய் சந்திக்கணுன்ற பிளான் அவர் கண்டிப்பாக வச்சுருப்பார். பட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில வேலைகள் நிறைய இருக்கும். இப்போ ஒவ்வொரு துறை வாரியாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே, அதாவது இந்த 1 இயர் ஃபஸ்ட்டு 1 இயர் ரொம்ப குரூஷியலான பீரியட். இப்போ நம்ம தாவேக்கா ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாலும் அந்த வாக்குறுதிகள் செயல்படுத்துறதுக்கு இங்கே இருக்கிற சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இதில் தான் என்னென்னா ஒரு சர்ச்சையான கருத்து என்ன போகுதுனாக்கா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு 10 லட்சம் கோடி கடன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா மேடையில் பேசுகிறாரு. அது போன பட்ஜெட்ல சொல்லிட்டோமே எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு. அதுக்கு பிறகு இல்ல, அதுக்கு பிறகு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. அவர் சொன்னதே தப்பு இருக்கு. அவர் சொன்னது பொய்யா கிடையாது. பொய்யா இல்லையான்றது இல்லை. நீங்க என்ன அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, நிதி நிலைமை சுத்தமா இல்லை, வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதை நோக்கி மக்களை கொண்டு போகுதுனாக்கா, நீங்க முன்கூட்டியே அறிவித்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றாமல் போகிறதுக்கான சாக்காக தான் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மேபி ஹேட்டர்ஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா இவர் 2021 ஸ்டாலின் சார் அவரும் வெள்ளையறிக்கை விட்டவர் தானே. வெள்ளையறிக்கை விடும்போது இவங்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நட்சத்திரம் பண்ணியிருக்காங்கன்ற உண்மைகள் வெளியே வந்துடும். அந்த பயமாக வேணா இருக்கலாம். அப்படி அவர் அந்த பாயிண்ட்டை சொன்னார்னா நான் அப்படி தான் பேச முடியும். நம்ம நாகரிகமாக பேசணும். அவர் 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு பேப்பரில் இது சொல்கிறாரு, நியூஸ் கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டே வேறு விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா? அடுத்த நாள் வேறு விஷயம் நடக்குது. அது போய்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியே சொல்கிறது நாங்கள் 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எக்ஸ்தலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இது ஏன் நீங்கள் சொன்னீங்களா 1 வீக்குன்ட்டு, இந்த ஹனிமூன் பீரியட் கொடுத்து வச்சுருக்காங்களா? இந்த ஆட்சிக்கு ஹனிமூன் பீரியட் இருக்கா? டிஎம்கே ஐடி விங்கோட அஃபிஷியல் பேஜில் போய் பாருங்கள். இன்னைக்கு பேஜ் பாருங்கள், மாஃபியான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வார்த்தை? அது
நீங்கள் கடுமையாக நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம், நம்ம அமைதியாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லாதவங்க பொங்குறாங்க, ஓகே. நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்றனால அந்த அந்த பொறுப்போட செயல்படணுன்றது தான் வித்தியாசம். இல்லை, இப்போ நீங்கள் விஜய் அவர்களே வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் வந்து முன் வச்சுருக்காரு திமுக மேலே, திமுக அரசு மேலே. எதிர்வினை ஆற்றுறது வேற, தீய சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பாயாசங்கிற மாதிரியான வார்த்தைகள், இதெல்லாம் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க இப்படி செயல்படுறாங்கன்றதை நம்ம வந்து எடுத்து சொல்கிறது வேற. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 1 வீக்கில் வந்து படம் ஓடுற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் என்ன சொல்றேன், ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஒரு செயல்பாடுகளுக்கு மீதான ஒரு விமர்சனம். நான் தான் சொல்றேன், எந்த ஒரு கவர்மெண்ட் எடுத்தாலும் ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கணும். வந்து செட் பண்ணி அங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து என்ன இருக்குன்றதை பார்க்குறது. அந்த டைம் கூட இங்கே விடலை. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. பேருக்கு அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸாக 6 மாதத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற ஸ்டாண்டை தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்களே தவிர, நான் செய்கிற வேலைகள் எல்லாம் கவனிங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் தோல்வி அறிவித்த அன்றைக்கி நாளே இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டிஎம்கே எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இப்போ உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு இன்ஸ்டாகிராம்ன்ட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றது தனி. ஓகேங்களா, அது அவங்களோட பிரச்சனை, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ண வந்திருக்கு, மக்கள் அவங்களுக்கான மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அதை மதிக்கணும். முதல்ல அதை மதிக்க முடியாமல் நீங்கள் 65% உங்களுக்கு வாக்களிக்கலன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் 65% மக்கள் வாக்களிச்சா ஜெயிச்சிங்க அப்படின்ற கேள்வி நம்ம திருப்பி கேட்கலாம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. அது அவங்க ஆற்ற வினை, அதுக்கு வர எதிர்வினை. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜயண்ணா வந்து பிரச்சாரத்தப்போ வந்து தீய சக்தின்னு சொன்னால், ஆமாம் தீய சக்தி தான் சொல்ல முடியும். நான் என்ன கேட்குறேன், டிஎம்கே 60-70 வருஷமாக ஆட்சி அமைச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். 60-75 வருஷ கட்சி. ஓகேங்களா, இதில் இத்தனை வருஷத்தில் நம்ம மக்களை இன்றைக்கும் வந்து ஒரு பேசிக் சுகாதாரத்துக்கு வந்து நம்ம அன்றாடம் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து அல்லாடிக்கிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் இருக்க வேண்டியது. நம்ம சொல்லலாம் மற்ற கண்ட்ரியில் போய் பாருங்கள், மற்ற ஸ்டேட்டை போய் பாருங்கள், உங்களுக்குலாம் தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனை. ஆமாங்க, தமிழ்நாடு எப்பவுமே ஃபார் அஹெட் தான். இப்போட மக்களை தேடி மருத்துவம்லாம் திட்டம் கொண்டு வந்துருக்காங்களே சார். ஏட்டளவில் இருக்கிற திட்டங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். சரி, நடைமுறையில் அது இல்லை, கொண்டு வருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏட்டளவு தான் டிஎம்கே செஞ்சது எல்லாமே ஏட்டளவு தான். அவங்ககிட்ட ஃபாலோ அப் மெக்கானிசம்னே ஒன்று கிடையாது. முக்கியமாக ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த பெரிய மைனஸ் பாயிண்ட்டே அதுதான். அதை அவர் வந்து இப்போ விசாரிச்சுன்னுக்கிறாரு, என்னென்ன பிரச்சனை, ஏன் தோத்துன்ட்டு. மொதல் பிரச்சனை நானே சொல்கிறேன், அவருக்கு இதை பார்த்தாருன்னா ஃபாலோ அப் மெக்கானிசமே கிடையாது அவர்கிட்ட. பேரளவில் அறிவிச்சிடுறது, அதுக்கப்புறம் அது நடக்குதா இல்லையா. புதுமை திட்டத்தில் புதுமை திட்டத்திலலாம் 1000 ரூபாய் போட்டாங்க. அதே வந்து இப்போ ஒரு படிக்கிற பசங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால மட்டுமே அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ரிவார்டிங்காக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. படிக்க ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம செய்கிறோன்றது வேறு. அதை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறீங்க? பசங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அது நீங்கள் 10,000 ரூபா சொல்லி காட்டுறீங்க. ஓகேங்களா, அதுதான் டிஎம்கே பண்ண சாதனை. நீங்கள் செய்தி துறைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லைங்களா, டிஎம்கே அதுதான் பண்ணுச்சு. அவங்க செஞ்சது இவ்வளோவா இருந்தால் விளம்பரம் இவ்வளோ. இல்லைங்களா, அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இதில் முக்கியமாக வந்து இந்த 1 வார கால ஆட்சி நம்ம பேசும்பொழுது 3 முக்கியமான ஒரு சர்ச்சைகள் வந்து முதலமைச்சர் விஜய் அவளை சுற்றி வந்துச்சு. முதல் கையெழுத்து அவர் போடும்போது என்ன சொன்னாங்க, அந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து சர்ச்சையை பேசுகிறாங்க. மாதம் 200 யூனிட் கொடுக்குன்னு சொன்னீங்க. இப்போ 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா 200 யூனிட், அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து விடுதி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே சில பேர் கேட்குறாங்க. இப்போ கையெழுத்து போடுறோம்னா இன்னைக்கு இந்த சிஸ்டம், இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து அப்படியே அதில் நீங்கள் உடனே ஒரு கையெழுத்தில் மாற்றிட முடியாது. ஓகேங்களா, ரியாலிட்டி படிப்படியாக உயர்த்துவோம். நம்ம ரியாலிட்டி பேசுவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் மந்த்லி நீங்கள் சிஸ்டம் கால்குலேட் பண்ணணும்னாலே அப்படின்னாலே உங்களுக்கு பல விஷயங்கள் மாறும். பல விஷயங்கள் நடைமுறை சிக்கல் புரிஞ்சிக்க முடியுது. வாக்குறுதியில கொடுத்ததை நிறைவேற்றலன்றதை அது செயல்படுத்த மாட்டேன் நீங்க சொன்னுமா? செயல்படுத்துவோன்ற சொல்லலையே, படிப்படிப்பா இல்லை ஒரு 6 மாசத்துக்கு செயல்படுத்துவோம். ஸ்டார்டிங் சார், நம்ம அதான் சொல்றேன். நீங்க தான் சொன்ன ஒரு 1 வீக் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட்ல எவ்வளவு குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னா குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை செய்யறதுக்கு மனசு வந்திருக்கு, அதை செஞ்சும் இருக்கிறார். ஓகேங்களா, அதை நம்ம பாராட்ட முடியலனாலும் விமர்சனங்களை தள்ளி வைக்கலாம். சரி, விமர்சனம் வைக்கிறோம்னா நான் சொல்றேன், அதுவும் நடக்கும்ன்ற அந்த சிஸ்டமும் வரும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து இபிக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா அவங்க கடன் அடைக்கிறதுக்கு, அவங்களோட நிர்வாக சீர்கேட்டுக்கு அடைக்கிறதுக்கு 30,000 கோடி ரூபா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது தன்னோட பட்ஜெட்ல இருந்து. அதை எங்கே கணக்கு காட்டுறாங்க? 33% வெல்ஃபேருக்குன்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க இல்லையா, அதில் கணக்கு காட்டுறாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும்
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து படி அளக்குது. அதாவது அவங்களுக்குன்னு தனியாக நிர்வாகத்துக்குன்னு பணம் இருக்கு, எல்லாமே. இதில் யாரும் வந்து உங்களை வலுக்கட்டாயமே கேட்கல, அறிவிச்சதை நீங்க அப்படியே அது நடக்கும்ன்ற நடைமுறைப்படுத்தி தான் கேள்வி கேட்குறாங்க. விஜய், நான் இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கு, ஒரே அறிவிக்கிறீங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த 5 இயர்ஸில் நீங்கள் டிஎம்கே மாதிரி வந்து மல்டிப்புளான விஷயங்களை இங்கே நடக்குமான்னு கேட்டால் நடக்கலாம். ஆனால் அது இன்னைக்கு நடக்காது. இது ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் இன்ஜின். ஸ்லோவாக நடக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குத்துவார். விஜயனா அவரோட ஸ்டைல் அதுதான். ஒவ்வொரு விஷயமா தீர்க்கமாக முடிவு பண்ணி தான் ஆரம்பிப்பார், செய்வார். அது அப்படி தான் நடக்கும். 70 சொச்சம் மதுக்கடைகளை வந்து மூடுறதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கு 2 வாரம் டைம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கும் 2 வாரம் ஊழியர்களுடைய வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் என்ன, மாற்று ஏற்பாடு என்னங்கிறது பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மாக் தொழிலாளர்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட போற ஒரு சூழல் இருக்காங்க. கணிக்கணும் இல்லையா சார்? நான் அதுதான் சார் சொல்றேன். 717 கடை மூடணும். மொத்தம் இருக்கிற கடையில் ஒரு 15% தான் அந்த கடைங்க. ஓகேங்களா? 15% கூட கிடையாது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் மாற்றுறதா, அதுலேயும் தெளிவாக வந்து அந்த இவர் சொல்லியிருக்காரு, ஆதவ் சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு வேறு வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை கவர்மெண்ட்டோட இதுலேயே ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ரெடி பண்ணலான்றது தான் சொல்லியிருக்காங்க. யாரையுமே அப்படி அந்நாட்டுக்கு கையெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்கிறது. கடையில் மூறத்துக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு கையெழுத்து போட்ட நாளைக்கால எந்த கடையும் தரக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கும் 2 வாரம் டைம் கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், லெட் இட் டேக் த டைம்ன்ற, அந்த டைம் எடுக்கட்டோன்ற. நம்ம அதுக்கு முன்னாடி ஹாஃப் பேக்டாக ஏன் இது நடக்கலை, ஏன் அது நடக்கலை, ஏன் இப்படி இதில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம இங்கே உட்காந்து பேசுகிற நமக்கு இவ்வளோ கேள்விகள் மைண்டில் வருது, அதை யோசிச்சு செயல்படுத்துகிறவங்களுக்கு எவ்வளோ விஷயம் மைண்டில் இருக்கும். அதெல்லாம் தெரியாமையே அவங்க அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. நம்ம ஏன் அவ்வளோ குறைத்து மதிப்பிடணும்? இதை வந்து முந்தைய அரசுக்கு பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? அவங்களுக்கும் அதே ஒரு பொறுப்புணர்ச்சி தானே, அவங்களுக்கும் தெரியாமல சில விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம அவங்க என்ன தெரியாமல் பண்ணிட்டோம், நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வந்து சொல்லளவில் இருக்கிறது செயலளவில் ப்ராப்பராக இல்லைன்றது நான் சொன்னேன். நான் இங்கே பேசும்போது அதான் சொன்னேன். ஏற்றளவில் இருந்தது, கீழே போய் செய்யலை, அவங்க ஃபாலோ அப் மெக்கானிசம் இல்லைன்ற. இங்கே அந்த பிரச்சனை இருக்காதுன்றதை நான் உறுதியாக ஏன் சொல்கிறேன்னா, அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கே அப்படி தான். அவர் ஒரு விஷயம் ஆரம்பித்தார்னா அது எண்டிங் வரைக்கும் அது என்ன இருக்குதுன்றதை பார்க்காம விட மாட்டார். இன்றைக்கும் அது சரி. முதல் நாள் நீங்கள் சொன்னீங்களா 3 கையெழுத்து போட்டார்னு, அந்த 3 கையெழுத்துக்கான ஃபாலோ அப் தினமும் நடக்குதா இல்லையா? தினம் வந்து போதை கலாச்சாரத்துக்கான விஷயங்கள் முன்னெடுத்துன்னு தான் இருக்காங்க. தினம் அதாவது ஒரு நாள் செய்கிறது வேறு, அது ஒவ்வொரு நாள் நடக்குதான்னு பார்க்குறது வேறு. அவர் அதை செஞ்சிட்ருக்காரு. அதை நீங்கள் கவனிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு 1 வீக்கில் நீங்கள் டாஸ்மாக் கடையில் மூணதை பற்றி பேசணும், ஆனால் மற்ற இது 10 மணிக்கு மேலே கடை தரக்கூடாது, 24 hours எங்கெல்லாம் நடக்குது அந்த விஜிலன்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அது அடங்குது. பார் முன்னாடிலாம் வந்து 10ன்றது 11 மணிக்கும் ஓடிடுது. நீ 10 மணிக்கே பாரையும் க்ளோஸ் பண்ணுன்னு சேர்த்து சொல்கிறாங்க. சரி, இது வந்து இன்னொருத்தவங்களோட பொருளாதாரத்தை வந்து முடக்கணுன்ற, இல்லை அந்த வேலை செய்கிறவங்கள முடக்கணுன்றது நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சிங்கன்னா பல லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்களே. அதுக்கு என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரே அடியே மதுவிலக்குன்னு அறிவிச்சிட்டு போயிடுங்களேன், மாற்றி நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம அப்படி பார்க்கலாம். நீங்கள் அப்படி சொல்ல மொத்தமாக வந்து வைப் அவுட் பண்ணலாம், க்ளீன் ஸ்லேட் அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் கிடையாதுன்னா, நீங்கள் வந்து வயசானவங்க வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் காலைல 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து பிளாக்ல சரக்கு வாங்கி அடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே வந்து மதியானம் வந்து திருப்பி வந்து அடிச்சுட்டு வேலைக்கு செய்கிறவங்க இருக்காங்க, ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறவங்க. நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போங்க, மூட்டை தூக்குற தொழிலாளிங்க எல்லாரும் அதுதான் செய்கிறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் முன்னாள் அமைச்சர் சொன்னார், இதே கருத்தாக சொன்னார். இல்லை, நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி மொத்தத்தையுமே அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஓவர் நைட்டில் அதை பண்ணிடவே முடியாது. அவர் அதை தான் தெளிவாக சொன்னார், எதையுமே ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். அவர் சொன்ன விஷயம், நான் தமிழ்நாட்டை போதையிலேருந்து மீட்டு கொண்டு வரணுன்ற விஷயத்த சொன்னார். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்ததும் அதுதான். நம்ம அதை பார்க்கணும், அதை பாராட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 10 ரூபா இன்னும் வந்து 10 ரூபா பாலாஜிலாம் கூட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து இன்னமும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. இன்னமும் 10 ரூபா இல்லை, அது இன்னொரு ஒரு சின்ன விஷயம் அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. என்னன்னா, எம்ஆர்பிக்குள்ளே வந்து அந்த பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா வர வேண்டியது எம்ஆர்பிக்குள்ளேயே சேர்த்து கொண்டு வரோன்ற விஷயத்தை கொண்டு வரணும். இப்போ பசங்க போய் கேட்கும்போது அதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டிலுக்காக வாங்குறோன்ற மாதிரி, பாட்டில் நீங்கள் திருப்பி கொடுத்தா நாங்கள் 10 ரூபா கொடுப்போம், அதுக்காக வாங்குறோன்ட்டு ஒரு இது கதை சொல்கிறாங்க. அது அது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ அதுக்காக டைரக்டர் மாற்றிருக்காங்க, டாஸ்மாகோட டைரக்டர் மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நிர்வாக விஷயங்கள் டப்புன்னு கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ இது நிர்வாக விஷயங்கள்ல நீங்கள் சொல்கிறீங்க. அரசியல் ரீதியாகவும் வந்து ஒரு சர்ச்சையான கருத்து என்ன போயிட்டு இருக்குனாக்கா, வந்து சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருக்கும் இருக்கக்கூடிய மோதலை வந்து
முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாரு. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இரண்டாக உடைப்பட்ட ஒரு பிரிவினுடைய தலைவர் வீட்டுக்கு போய் முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சட்டசபையில் வந்து திரு உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் புஷ்பா 2 பாணியில் இங்கே வந்து ஆட்சி நடத்துகிறாரு. முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்து சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு முதிர்ச்சியிலன்னு பார்க்குறேன். அவரை விட்டுங்க, ஓகேங்களா. மேபி அவங்க அப்பா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரோ என்னமோ. ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்லை. இல்லை, 2வது சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. நான் அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன். சரி, இப்போது என்னை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு ஒரு வயசாகுது, 2K பசங்க இருக்கிறாங்க. என்னை விட அவங்களுக்கு அரசியல் கம்மியாக தெரியும்ட்டு நம்ம அப்படி குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. இன்றைக்கி அவங்க தான் அந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. 90s கிட்ஸால் முடியாது, 2K கிட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதுதான் ரியாலிட்டி. அரசியல் ஒருத்தவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றது நீங்கள் அவங்க பேசுகிறத வச்சு அவங்க செயல்படுறதை வச்சு நம்ம கணக்கிட முடியும். அப்படி துணை முதலமைச்சராக இருந்தவருக்கு வந்து அவர் செயல்பாட்டுகளை வந்து நம்ம கடந்த 5 வருஷத்தில் பார்த்து தான் இருந்தோம். வேண்டாம், விடுங்க, அவரை பற்றி எதுக்கு விமர்சிச்சுட்டு நம்ம அதிமுக விஷயத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம என்னமோ பிளவு உருவாக்குன மாதிரி 2016 அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஒரு அந்த அதிமுகன்ற பார்ட்டி வந்து இட்ஸ் லீடர் ட்ரிவன் பார்ட்டி. அதை நம்ம மறந்துடுறோம். அந்த லீடர் ட்ரிவன் பார்ட்டிக்கு ஒரு பெரிய கரிஷ்மா வேணும். அந்த மொத்த படையுமே அந்த கரிஷ்மா நோக்கி தான் செயல்படக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஆஃப்டர் ஓபிஎஸ்க்கு அப்புறம் வந்து எடப்பாடியார் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாலும், எடப்பாடியார் அவரோட பாட்டை அவர் பண்ணார். நம்ம அதை குறைலாம் சொல்ல முடியாது. அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் நம்ம தனியாக பேசிக்கலாம். அவரோட பாட்டை அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் மற்றும் சிலர்ல விமர்சிச்சார் விஜய் அவர்கள். அவர் வந்து கட்சியாகவே பொருட்படுத்தல, தலைவராகவே பொருட்படுத்தல. பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தன. அவங்க பிஜேபி கூட கூட்டணி சேராமல் இருந்தால் கூட அவர் வந்து டேரெக்டாக பேசியிருந்துருக்கலாம், டேரெக்டாக விமர்சிச்சு கூட இருந்திருப்பார். அதிலலாம் அவருக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா எப்பவுமே அவருக்கு வந்து அப்படி குறைச்சி மதிப்பிடுற ஆள் கிடையாது. அவரோட பார்வை வந்து அந்த சேர்க்க தான் மேட்ரு. நீங்கள் சேர்க்க வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டீல் பண்ணி இருந்திருப்பார். இங்கே பிளவு வந்து அது உள்ளே இருந்த பிளவு. ஏன் அப்படின்னா, எடுத்த முடிவு, நிர்வாகிகளோட முடிவுகள் வந்து எடப்பாடியார் கேட்கல அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. நிறைய பேரை வெளியே அனுப்பிச்சாரு அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிங்க. லாஸ்ட் ஆட்சிலையும் சரி 8 அமைச்சர்கள் கிட்ட ஏடிஎம்கேல இருந்தவங்க தான், ஓகேங்களா. அது ஏடிஎம்கே வந்து ஒரு நோ மோர், அது பிரச்சனை அங்கே தான் சிக்கலே. ஜெயலலிதாமா இருந்த வரைக்கும் வந்து நிர்வாகிகளையும் ஒரு லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உருவாக்க இந்த சிஸ்டம். இப்போ அது கிடையாது. அந்த சிஸ்டம் இப்போ இருந்தவங்க வெளியே போனாங்க, ஓகேங்களா. திருப்பி அங்கே ரீஜெனரேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் அங்கே இல்லை இப்போ. அதே மாதிரி அவங்க கையில் ஆட்சியும் இல்லை. ஆட்சி இருந்தப்பையும் அதை செய்ய முடியல அவங்களால, ஓகேங்களா. அந்த ப்ராப்ளம் இருக்குது. இது விஜயனா வந்து தான் அதை செஞ்சார்ன்றல, அது ஆல்ரெடி இருக்குது. இருந்ததில் நான் வந்து இந்த பாயிண்ட்ல இல்லை, நான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறேன். சிவி சண்முகம் வீட்டுக்கு போனாருன்னு சொல்கிறது, அவங்க எடப்பாடியை ஏன் டைம் கொடுக்கலன்னு எடப்பாடியார் கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, டைம் கேட்டு கொடுக்கலையா? இல்லை, எடப்பாடியாருக்கு டைம் கொடுக்கலையே அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அதை அவர் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு அவர் சொல்லவே கிடையாது, ஓகேங்களா. என்னை வந்து பார்க்கல அப்படின்ட்டு எடப்பாடியார் சொல்லவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலையா? நான் என்ன சொல்கிறேன், நேரம் கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன். சிவி சண்முகம் அவர்கள் ஆதரவாளர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில். இப்போ இதுவே வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்கு. நடுநிலையோடு வந்து சபாநாயகர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பிரபாகர் அவர்கள் அப்படிதான் சொன்னார் பதவியேற்கும்பொழுது. இதுக்கு முன்பு இருந்ததை விட நடுநிலையோடு வந்து நாம் வந்து சபையை நடத்துவோம் என்பதாக சொன்னார். அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து கட்சி தலைமையுடைய முடிவுக்கு எதிராக 25 பேர் வாக்களிப்பதை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ கொரோனா யார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய இடத்துல வந்து பொதுச்செயலாளர் இருக்கார். ஆனால் இவர் பிரபாகர் அவர்கள் என்னன்னா, வேண்டுமென்று தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப சிவி சண்முகம் தரப்பையும் சமமாக வந்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் நல்லா வாய்ப்பு கொடுத்தாரு. அதே சர்ச்சை ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன் கொரோனா உத்தரவுன்றது பேக் எண்டில் நடக்கிறது. இங்கே ஃப்ரண்ட் எண்டில் அப்படி நீங்கள் வாக்கு எடுக்கும்போது இந்த கட்சியோட ஆதரவு யாருக்குன்னு கேட்கல. ஒவ்வொரு உறுப்பினர் ஆதரவு யார், ஒவ்வொரு பேட்சாக இருக்கிறவங்க யார் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, யாரை வந்து நடுநிலை வகிக்கிறீங்க, யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்றது தான் கேள்வி. ஒவ்வொரு தனிப்பட்ட உறுப்பினர் தான் இந்த கட்சி யாருக்குப்பா சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த கட்சி ஆதரவாக எதிர்ப்பா அப்படின்லாம் கேட்கல. அப்படின்றது ஃபோர்டஸ். ஒவ்வொரு கட்சியில் ஒருத்தர் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிமுக 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே.
இப்போ எஸ்பி வேலுமணிக்கு சேர்த்து வாய்ப்பு அதை தெளிவாக அவர் சொன்னார். நீங்கள் வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, பேசணுமா, விருப்பப்படுறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. யார் வாய்ப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நேரம் கருதி நேரம் இருந்தால் கொடுக்க போகிறாங்க. வேறு யார் வாய்ப்பு வேணால் கொடுத்துருப்பாரு. நேரம் கேட்டுன்னு தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து இங்கே உதயநிதி இது திமுக வேற யாராவது டைம் கேட்டிருந்தா கூட வந்து டைம் இருந்திருந்தால் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. கொடுக்கக்கூடாதுன்றது நான் நம்ம அதை தான் சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு 3 டே நீங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் லைவில் டெலிகாஸ்ட் ஓப்பனாக எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் வந்து ஃபோக்கஸ் வச்சு தனியாக வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா. அதை வந்து நம்ம பாராட்டத்துக்கு மனசு இல்லைனாலும் இப்படிலாம் நம்ம அதை தான் சொன்னேன். எங்கெல்லாம் நம்ம ட்விஸ்ட், எங்கெல்லாம் இவங்களை வந்து குத்தம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு புது ஆட்சி ஒன்று வந்திருக்கு. லெட் தெம் டூ வாட் தே கேன். அவங்க செயல்படட்டும். அடுத்த எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி செயல்பட்டுன்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு எல்லாருமே எடுப்பாங்க. மனசில் எல்லாருக்குமே மனசில் இருக்கும் இல்லை. அதுதான் ஓட்டாக மாறப்போகுது. நம்ம இவ்வளோ குற்றங்கள் வைக்கிறனால என்ன தெரியுமா பிரச்சனை ஆகும் சார்? மக்களோட மனசில் கொஞ்சம் இருக்குல்ல நம்பிக்கை இவங்க மற்ற கட்சிங்க மேலே, அது சுத்தமாக உடஞ்சிரும். அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா எனக்கு தெரியல. ஒரு மக்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி 35% இருந்தாலும் அது 1/3க்கு மேலே ஓகேங்களா. அதே சமயம் அது வந்து 108 சீட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதை மக்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி லெட் இட் பி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும். அதை விட்டு சும்மா நோண்டிகிட்டே இருக்கிறது மிச்ச 65% மக்களையும் வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்னன்னா எல்லா விதத்துலையும் வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு தெரியல. இப்போ வந்து பதவியேற்பு விழாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட விஷயம் சர்ச்சையாச்சு. அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜோதிடர் ஒருவருக்கு வந்து அரசு பணி கொடுக்கப்பட்டதும் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறுச்சு. அதுலேருந்து அரசு பின்வாங்கியிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து எதிர்குரல் எழுப்பும் பொழுது தானே பின்வாங்க முடியுது, இல்லை அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. நான் எதுவுமே பேசாமல் எதிர்பார்க்க நியாயமாக நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கே தெரிய என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்ட்டு. கவர்னர் மாளிகையில் ஒரு விஷயம் நடக்குது. அது இவங்க பதவி ஏற்றத்துக்கு முன்னாடி கவர்னரோட ஃபங்க்ஷன்ஸ்லேயே நடக்குது. இவங்க பதவி ஏற்றத்துக்கு முன்னாடியே நடக்குது. அதுக்கு இவங்ககிட்ட எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. தெரியாமலாம் கிடையாது. ஏன் இவங்க 2021 பதவி ஏற்கும் போதே முதல்ல எதை பாடினாங்க விளக்கம் வந்து ஏதோ சுற்றுலா அப்படின்னு சொல்றாங்க. பதவி ஏற்கும் போது வந்தே மாதரம் பாடப்படலை. அப்போ வந்து கட்டாயம் கொண்டு வரல. இப்போ கட்டாயம் கொண்டு வந்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரே ஈக்குவல் சுச்சுவேஷன்ல தானே மேற்கு வங்கத்தில் பதவியேற்பு பாஜக தலைமை அரசு வந்து பதவியேற்குது. அங்கேயே வந்தே மாதிரி பாடப்படல. ஆனால் இங்கே வந்து புதுசாக நுழைக்கிறாங்க சார். நான் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா. நீங்கள் எது சரி தப்புன்றதுலாம் நான் ரியாலிட்டி விமர்சனம் கேட்குறேன். இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது உங்களோட கருத்து புரியுது. அதாவது எதிர்ப்பு இருக்கணும். எதிர்ப்பு இருந்தால் தான் இவங்க வந்து வளர்ச்சிக்கு வசதியாக இருக்கும். எல்லாம் ஃபைன், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம அந்த சைடு மட்டுமே பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு, பொலிட்டிக்கல்னு போஸ்டிங் கொடுத்தாரு ஓகேங்களா. ஓஎஸ்டி பொலிட்டிக்கல், ஓஎஸ்டி என்னது ஆன்மீகம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. பொலிட்டிக்கல் இங்கே அவர் ஜோதிடர்ன்ற ஒரு பார்வையில் நம்ம குற்றம் வைக்கிறனால அவர் ஜோதிடர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது ஓகேங்களா. பட் இருந்தாலும் சட்டசபையில் வச்ச இதுக்கு வந்து அவர் ரீதிங்க் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கான முடிவு எடுத்தார். அதை நம்ம பாராட்ட முடியாது. சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரி குற்றங்கள் வைப்போம், ஃபைன், ஓகே. அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து உண்மையிலே பிரச்சனை இருந்தால் அதை வந்து மாற்றலாமா என்னம்மா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதை தாண்டி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் சார். நான் அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்பேஸை கொடுங்கன்றேன். இப்போ ரொம்ப வெளிப்படையாக பேசுவோம். உங்களுக்கு வந்து அரசை நடத்துவதற்கு போதுமான மெஜாரிட்டி இருக்குது. அதாவது ஆதரவு கட்சிகள் 4 கட்சிகள் சேர்ந்து வந்து ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க. மீண்டும் கூட குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. அந்த அமமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து வராங்க. அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுக்கணும்னு கேட்குறேன். அந்த சர்ச்சைக்கு ஏன் இடம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். இல்லை, சர்ச்சை முதலமைச்சர் விஜய் இடம் கொடுக்கணும்னு கேட்குறேன். ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லணும். அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் அவரை கவனிச்சிருந்தீங்கனால கிளியராக தெரிஞ்சிடும். எப்போ எதுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த விதத்தில் பண்ணணுன்ட்டு அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்லைங்களா. அவர் அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவரோட அணுகுமுறையில் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிறவங்க எப்போது நீங்கள் அமமுக எம்எல்ஏ விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா எலெக்ஷன் வந்த அன்றைக்கே அந்த நியூஸ் வந்தது. நான் வந்து அமமுக தலைவரையும் எடப்பாடியாரையும் பார்த்துட்டு நான் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு டேவே அந்த நியூஸ் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆதரவு கேட்டு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் மறுபடியும் வெளியே வருது. ஓகே. எப்போது இவர் திடீர்னு நைட்டு போயிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஓகேங்களா அவர் நீக்கிட்டார்.
இப்போ அவர் பொறுப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அமமுக கட்சியில இல்ல அந்த எம்எல்ஏ. ஆமாம், ஆனா இப்பயும் சுயேட்சை எம்எல்ஏ தான் அவர் அறியப்படுறாரு. அறியப்படுறேன். இப்பயும் அந்த பிரச்சனையை எதுக்கு நோடணும்னு நான் கேட்குறேன். நீங்க கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணா என்ன? அது அவரோட தனி அவர் ஒரு இப்போ நீங்க கட்சியிலேருந்து நீக்கலைன்னா உங்க கட்சியோட எம்எல்ஏ நீங்க சொல்லலாம். நீங்க கட்சியோட கட்சியை விட்டு ஏன் நீக்குறாங்க? இவர் வந்து தன்னிச்சையா போய் இல்ல ஏன் நீக்கிறாங்கன்னா தன்னிச்சையா இவர் போய் ஆதரவு கொடுக்குறாரு, லெட்டர் சைன் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வரும்போது தான் அந்த கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இருங்க நான் இந்த ஆங்கிள் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. அவர் விருப்பம் கொடுத்த லெட்டர்லையும் சரி, அவர் கட்சி லெட்டர் பேடில் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அவரோட ஓன் லெட்டர் பேடில் தான் கொடுத்துருக்காரு. அப்போ கூட அதில் என்ன தப்பு இருக்குது? அவரோட ஓன் லெட்டர் பேட் தான் கொடுத்தாரு. நீங்கள் கட்சியோட லெட்டர் பேடை மிஸ்யூஸ் பண்ணாங்க, கட்சியோட பர்மிஷன் இல்லாமல் கட்சியோட ஆதரவு தந்திருக்காருன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை பேர் ஜெயிக்காமல் அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அவருக்குன்னு ஒரு எம்எல்ஏ தானே அவருக்குன்னு ஒரு ஓட்டு உரிமை இருக்கு இல்லையா? அந்த ஓட்டு உரிமை அவர் தாவேக்காக்கு பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். அது அப்படி தான் பார்க்கணும். நம்ம அதை தாண்டி வந்து இவங்களெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இவங்களாம் நம்ம கைமாறி பண்ணணும், இவங்களாம் நமக்கு வந்து எதாவது செய்யணுன்ற மென்டாலிட்டிலாம் வந்து லைக் கடமைப்பட்டிருக்கோம் அந்த மைண்ட் செட்டில் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட்டில் தாவேக்கா பயணிக்கல. தாவேக்கா எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் பயணிக்கும். ஆதரவு தெரிவித்தாங்கன்னா சந்தோஷம், ஆதரவு தெரிவிக்கலையா ஃபைன், அவ்வளோதான் விஷயம். அதை தாண்டி வந்து நம்ம வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவாங்க. அது அவங்களோட அரசியல் அது. ஓகேங்களா? ஏன்னா அவரே வந்து ஒரு காலத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் விஜய் கிட்ட என்ட்ரி கிடைக்கலன்ட்டு பேக்டோர் பக்கமாக வேற வழி போனவர் தான் அவர். ஓகேங்களா? பற்றி விமர்சிக்க வேண்டாம், விடுங்க. சரி, நல்லது சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்துரை கட்சி சார்பில் நன்றி சார். நன்றி. கேள்வி களம்.